நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. தேசிய நெடுஞ்சாலையில் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த பிரபல ரவுடி காரின் பின்பகுதியில் மோதிய மற்றொரு காரை நிறுத்தியவுடன் மின்னல் வேகத்தில் ஆயுதங்களுடன் பாய்ந்த கும்பல். மனைவி கண் எதிரிலேயே கணவனை கண்டன் துண்டமாக வெட்டிய பயங்கரம். பிரபல ரவுடி செல்லத்துறையை வெட்டி கொன்றதற்கு பழிக்கு பழியாக அரங்கேறிய கொடூரம். யார் அந்த செல்லத்துறை? 5 ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட செல்லத்துறைக்கும் தற்போது கொல்லப்பட்ட ஜானுக்கும் என்ன சம்பந்தம்? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? குற்ற வழக்கு சம்பந்தமா சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு அங்க இருந்து திருப்பூருக்கு மனைவி ஆதிரா கூட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் என்ற சாணக்கியன். ஈரோடு நசியனூர் சாமி கவுண்டம்பாளையம் பக்கத்துல போயிட்டு இருந்தப்போ காரோட பின்பகுதியில இன்னொரு கார் வேகமா மோதி இருக்கு. உடனே ஜான் காரை நிறுத்தினதும் பின்னாடி இருந்த கார்ல இருந்து மின்னல் வேகத்துல இறங்கின கும்பல் காருக்குள்ள வச்சே ஜான சர மாரியா வெட்டி இருக்காங்க. கூட இருந்த ஜானோட மனைவி ஆதிரா அந்த கும்பலை தடுத்தப்போ ஆதிராவையும் வெட்டி தள்ளி விட்டிருக்காங்க. இந்த கோர தாக்குதல்ல ஜான் காருக்குள்ளேயே உயிரிழந்துட்டாரு. மனைவி கண் எதிரிலேயே ஜான கொடூரமா வெட்டி கொன்னது யாரு, எதுக்கு இந்த கொலைன்னு விசாரிச்சப்போ சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கொலை, கொள்ளை, அடிதடி, ஆள்கடத்தல்னு சேலத்தையே கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தவன் தான் செல்லத்துறை. சேலம் நகருக்குள்ள செல்லத்துறைக்கு மட்டுமில்ல, அந்த கேங்க சேர்ந்தவன்னு சொன்னாலே மக்கள் எல்லோரும் நடுங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஊரையும் ஊர் மக்களையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கான். அவனோட நெருங்கின கூட்டாளி தான் ஜான் என்ற சாணக்கியன். எல்லா கிரிமினல் வேலைகளையும் 2 பேரும் சேர்ந்தே தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு 2 பேருக்கும் இடையில பகை உருவாகி இருக்கு. செல்லத்துறைய ஓவர்டேக் பண்ணி சேலத்தை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஜான் துடியா துடிச்சிருந்திருக்கான். அந்த எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே. கொலை, கொள்ளை, அடிதடின்னு எதுனாலும் செல்லத்துறைக்கிட்ட சொல்லிட்டு அவனோட பர்மிஷனோட தான் ஜான் செஞ்சிட்டு இருந்திருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல ஜான் எல்லாத்தையும் தன்னிச்சையா டீல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். தொழில் போட்டியில 2 பேருக்கும் இடையில மோதல் வெடிச்சிருக்கு. எப்படியாச்சும் செல்லத்துறைய ஓரங்கட்டிரணும் அப்படின்னு ஜானும் ஜான அட்ரஸே இல்லாம ஆக்கிரணும்னு செல்லத்துறையும் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஜான ஜெயிலுக்குள்ள தள்ள செல்லத்துறைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜானும் டிக்டாக்ல பிரபலமா இருந்த ஒரு பெண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் ஜான் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் செய்ய பார்த்திருக்கான். இது தெரிஞ்சு ஜானோட காதலி பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ செல்லதுரை காதுக்கு போயிருக்கு. உடனே ஜானோட காதலிய நேர்ல சந்திச்ச செல்லதுரை அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து ஜானுக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான். அந்த கேஸ்ல போலீஸ் ஜானை அரெஸ்ட் பண்ணதாவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல ரூபத்துல ஜானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் செல்லதுரை. எப்படியே விட்டா நம்மள நிம்மதியாவே இருக்க விடமாட்டான். செல்லதுரையோட கதைய ஒரே அடியா முடிச்சிட வேண்டியதான்னு முடிவு பண்ணி இருந்திருக்கான் ஜான். ஆனா அந்த நேரம் பார்த்து செல்லதுரைய ரேசன் அரிசி கடத்தின வழக்குல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அதோட அவன் மேல குண்டாஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அதனால ஜானோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிருக்கு. குண்டாஸ்ல ஜெயிலுக்கு போன செல்லதுரை 1 வருஷம் கழிச்சு வெளியில வந்திருக்கான். ஜெயில இருந்து செல்லதுரை ரிலீஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான் ஜான்.
அதுக்காக செல்லதுரைக்கு எதிர் குரூப்பான சூரி கேங் கூடயும் ஜான் கை கோர்த்திருக்கான். சேலம் மட்டுமல்ல, பல்வேறு ஊர்கள்ல இருந்து ஏகப்பட்ட ரவுடிகளை கூப்பிட்டு வந்து பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருந்திருக்கான். செல்லதுரை பார்க்கிறதுக்கு வாட்ட சாட்டமா இருந்திருக்கான். தனி ஆளா நின்னு 4-5 பேரை சமாளிக்கிற அளவுக்கு வலிமையா இருந்திருக்கான். அவனை கொல்ல ட்ரை பண்ணி ஒருவேளை பிளான் சொதப்பி அவன் தப்பிச்சிட்டானா, அவனை கொல்ல பிளான் போட்டவங்கள இருந்து வெட்ட வந்தவங்க வரைக்கும் எல்லோரையும் கருவறுத்துருவான்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நிறுத்தி நிதானமா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரவுடிகளை வச்சு கதையை முடிச்சிருக்காங்க. ஜெயில இருந்து வெளிவந்த 15வது நாள் 2020 டிசம்பர் 23ஆம் தேதி செல்லதுரை சேலத்துல தனியா கார்ல போயிட்டு இருந்தப்போ அவன் போன காருக்கு பின்னாடி இன்னொரு கார் மோதி இருக்கு. என்னமோ ஏதோன்னு செல்லதுரை காரை நிறுத்தினப்போ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க சேர்ந்து காரை சுத்து போட்டிருக்காங்க. செல்லதுரைய கார்ல இருந்து வெளியவே வரவிடாம மாறி மாறி கண்டம் துண்டமா வெட்டி கொன்னிருக்காங்க. இந்த வழக்குல ஜான் உட்பட 30க்கும் மேற்பட்டவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. தன்னோட அண்ணன் செல்லதுரைய எப்படி கொன்னாங்களோ அதே பாணியில தான் ஜானையும் போட்டு தள்ளணும்னு 5 வருஷமா காத்துட்டு இருந்திருக்கான் செல்லதுரையோட தம்பி ஜீவகன். அவனோட திட்டப்படிதான் மனைவி கூட கார்ல போயிட்டு இருந்த ஜான கார்ல இருந்து வெளியே வர முடியாதபடி சுத்து போட்டு வெட்டி சாச்சிருக்காங்க. ஜானை வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போனவங்கள போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சமத்துவம் ஏடுங்கிற இடத்துல பூபாலன், கார்த்திகேயன், சதீஷ், சரவணன்னு 4 பேர் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவங்கள பிடிக்க போனப்போ கொலையாளிங்க அறிவாளால போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அப்போ வேற வழி இல்லாம போலீஸ் 3 பேரை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஒருத்தனை மடக்கி பிடிச்சிருக்காங்க. ரவுடிங்க அறிவாளால வெட்டினதுல இன்ஸ்பெக்டர் ரவிக்கும் காவலர் லோகராஜுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி போலீஸ் துப்பாக்கியால சுட்டதுல காயமடைஞ்ச 3 ரவுடிகள் கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிடிபட்ட 4 பேர்ல 3 பேரு செல்லதுரை கொலை வழக்கிலையும் சம்பந்தப்பட்டிருக்கவங்க. செல்லதுரைய கொலை பண்றதுக்கு ஜான் ஏற்பாடு பண்ண கூலி படைகள்ல இப்போ கைதாகி இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. எங்க அண்ணனை யார வச்சு வெட்டி கொன்னானோ அதே ஆளுங்களை வச்சே ஜான் கதையை முடிக்கிறேன்னு சபதம் போட்டிருந்திருக்கான் செல்லதுரையோட தம்பி ஜீவகன். அவங்கள வச்சே ஜானோட நடமாட்டத்தையும் நோட்டம் விட்டிருக்காங்க. சேலத்துல எதிரிகள் அதிகமா இருக்கிறதாலையும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாலையும் கடந்த சில வருஷமாவே ஜான் தன்னோட மனைவி ஊரான திருப்பூர்ல தான் தங்கி இருந்திருக்கான். சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக தான் சேலம் வந்திருக்கான். இத கரெக்டா வாட்ச் பண்ண கும்பல் சேலத்துல இருந்து திருப்பூருக்கு போற வழியில வச்சே ஜானோட கதையை முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 4 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் இதுல சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. டியூஷனுக்கு சென்றுவிட்டு சோகத்துடன் வீடு திரும்பிய +2 மாணவி. தினந்தோறும் மாணவிக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்த சேல்ஸ் மேனேஜர். மாணவி ஆடை மாற்றுவதை வீடியோ எடுத்து வைத்து அசிங்க வேலை. 3 மாதமாக சேல்ஸ் மேனேஜரிடம் நரக வேதனை அனுபவித்த மாணவி. தலைமறைவாக இருந்த காமுகன் போலீசில் சிக்கியது எப்படி? +2 பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் டியூஷன்ல மும்முரமா படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் புக்கை ஓபன் பண்ணி வச்சுட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க.
டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தும் அப்படியே தான் இருந்திருக்காங்க அந்த சிறுமி. அதை கவனிச்ச சிறுமியோட அம்மா என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, அவ்வளவுதான்னு சிறுமி சொல்லியிருக்காங்க. ஆனா மகள் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அதனால விடாம துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறுன சிறுமி கதறி அழுதுருக்காங்க. எதுக்காக அழற, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டப்போ மகள் சொன்னதை கேட்டு ஆடி போயிருக்காங்க தாய். கடலூர் பன்ருட்டியில உள்ள பண்டரக்கோட்டையை சேர்ந்த செல்வகுமார் சென்னையில இருக்கிற கார் ஷோரூம்ல சேல்ஸ் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். லீவ்ல ஊருக்கு வந்தவன் தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற +2 படிக்கிற மாணவி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம மாணவி ஸ்கூல் டியூஷன் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த வீடியோவை காட்டி வெளியே கூப்பிட்டுட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான் 45 வயசான செல்வகுமார். கிட்டத்தட்ட 3 மாசமா சிறுமிய மிரட்டியே பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான். நான் கூப்பிடுறப்பெல்லாம் நீ வரலன்னா இந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல போட்டுருவேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா, அம்மா, நீயும் சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு பயமுறுத்தி இருக்கான். செல்வகுமார் சொன்னதை கேட்டு பயந்து போன சிறுமி அவன் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்ச சிறுமி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்காங்க. அவன் கொடுத்த பாலியல் டார்ச்சரால சிறுமியால எந்திரிக்கவே முடியாம போயிருக்குது. அடிக்கடி வயிறு வலியும் வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு சிறுமி வழக்கம் போல டியூஷனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்போ தெருவுக்கு ஓரத்துல மறைஞ்சு நின்னுட்டு இருந்த செல்வகுமார் சிறுமியோட கைய பிடிச்சு இழுத்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். அந்த வழியோடவே டியூஷனுக்கு போயிட்டு வீடு திரும்பி இருக்காங்க சிறுமி. அடுத்து வீட்டுல வந்து படுத்த மகள் கிட்ட என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்குன்னு சிறுமியோட தாய் கேட்டிருக்காங்க. அப்பதான் மொத்த உண்மையையும் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க சிறுமி. அடுத்து சிறுமியோட அம்மா கொடுத்த புகாரை வச்சு சென்னையில தலைமறைவா இருந்த செல்வகுமார அலேக்கா தூக்கியிருக்காங்க தனிப்படை போலீஸ். போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி இருக்காங்க. அதே நேரம் செல்வகுமாரோட கையில இருந்த மொபைலை கைப்பற்றின போலீஸ் சிறுமிய மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கானா, இல்ல செல்வகுமாரால இன்னும் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகளின் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்காக வந்திருந்த கடற்படை அதிகாரி விடுமுறைக்கு வந்த 15 நாளில் மனைவியின் இல்லீகலை அறிந்து அதிர்ந்து போன கணவர் ஆத்திரத்தில் கத்தியதால் கத்தியை கையில் எடுத்த மனைவி இல்லீகல் பார்ட்னருடன் சேர்ந்து லீகல் பார்ட்னரின் உடலை 15 துண்டுகளாக வெட்டிய பயங்கரம். உடல் பாகங்களை ட்ரம்முக்குள் மறைத்து வைத்துவிட்டு மணாலிக்கு இன்ப சுற்றுலா சென்ற இல்லீகல் ஜோடி. கொடூர கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கிரிமினல்கள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்த சௌரவ் ராஜ்புட் மகளோட 6வது பிறந்த நாளுக்காக 15 நாள் லீவு போட்டு வந்திருக்காரு. மகளோட போன வருஷம் பிறந்த நாளுக்கு லீவு கிடைக்காததால சௌரவால வர முடியாம போயிருக்கு. அதனால இந்த வருஷம் பிறந்த நாளை சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சௌரவ ஆளையே காணோம். சொந்தக்காரங்களெல்லாம் அவரோட மனைவி முஸ்கான் ரஸ்தோகி கிட்ட கேட்டப்ப அவர் ஹில் ஸ்டேஷனுக்கு சுற்றுலா போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா செல்போன் நம்பருக்கு கால் பண்ணப்ப சௌரவ் காலை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால சந்தேகம் அடைஞ்ச உறவினர்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சௌரவ காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவரோட மனைவி மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில முஸ்கானை கூட்டிட்டு போய் போலீஸ் விசாரிச்சப்பதான் சௌரவ் எங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் மீரட் நகரை சேர்ந்த சௌரவ் ராஜ்புட்டும் முஸ்கான் ரஸ்தோகியும் 2016 காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்தப்ப சௌரவ் கடற்படை அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அடிக்கடி வேலை விஷயமா பல்வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்ததால அவரால் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாம போயிருக்கு.
ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கேன்னு வேதனைப்பட்ட சௌரவ் மனைவி கூடவே இருக்கணுங்கிறதுக்காக கப்பல் வேலையவே விட்டுட்டு வேற வேலையை தேடி இருக்காரு. வேலையை விட்டது சௌரவோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால மனைவியை கூட்டிட்டு தனி குடுத்தனம் போயிருக்காரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே அவருக்கு உள்ளூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த கொஞ்ச நாள்லயே சௌரவ் முஸ்கான் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து ஒரு சில வருஷங்களுக்கு சௌரவும் முஸ்கானும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அந்த சந்தோஷம் ஒரு நாள் சுக்குநூறா நொறுங்கிருச்சு. முஸ்கானுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஷாஹில் சுக்லாவுக்கும் தகாத உறவு இருக்கிறது சௌரவுக்கு தெரிஞ்சு குடும்பத்துல பிரளயமே வெடிச்சிருக்கு. எவ்வளவோ கண்டிச்சும் முஸ்கான் ஷாஹில் கிட்ட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்தவே இல்லை. இதனால தம்பதிக்குள்ள தினமும் பிரச்சனை வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. ஆனா மகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும்னு நினைச்சு விவாகரத்து முடிவுல இருந்து பின்வாங்கியிருக்காரு சௌரவ். ஒரு கட்டத்துல விஷயம் வீட்டுல உள்ள பெரியவங்க காதுக்கு போயிருக்கு. சௌரவோட அம்மா அப்பா முஸ்கானோட அம்மா அப்பான்னு எல்லாரும் உட்காந்து இது சம்பந்தமா பேசியிருக்காங்க. பெரியவங்க வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் முஸ்கான் ஷாஹில் கிட்ட பழகிறத கைவிட்டிருக்காங்க. இதுக்கிடையில சௌரவ் திரும்பவும் கப்பல் வேலைக்கு போயிருக்காரு. மாச கணக்கில் கப்பல்லையே சுத்திட்டு 4-5 மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வருவாரு. கணவன் கப்பல்ல வேலைக்கு சேர்ந்தது முஸ்கானுக்கு ரொம்ப வசதியா போச்சு. திரும்பவும் ஷாஹில் கூட பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் பிப்ரவரி 28ஆம் தேதி மகளோட பிறந்த நாளுங்கிறதுனால 24ஆம் தேதியே லீவு போட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு சௌரவ். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்ச் 4ஆம் தேதி மனைவி முஸ்கானோட செல்போனை தற்செயலா பார்த்திருக்காரு. அப்பதான் முஸ்கானும் ஷாஹிலும் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. இவரை இப்படியே விட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினைச்சு ஷாஹில் கூட சேர்ந்து கணவனை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்காங்க முஸ்கான். அன்னைக்கு நைட்டு சௌரவுக்கு கொடுக்கிற டீல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க. தூக்க மாத்திரை கலந்த டீயை குடிச்சதும் ஆழ்ந்து தூங்கியிருக்காரு சௌரவ். அப்ப முஸ்கானும் ஷாஹிலும் சேர்ந்து சௌரவை கத்தியாலேயே சரமாரியா குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சௌரவோட உடலை மறைக்க திட்டம் போட்ட 2 பேரும் சௌரவோட உடலை 15 பீஸா வெட்டி இருக்காங்க. அந்த 15 பீஸையும் வீட்டில் இருந்த ட்ரம்முக்குள்ள போட்டு அந்த ட்ரம்மை திறக்க முடியாத மாதிரி சிமெண்டால பூசி இருக்காங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ட்ரம்மோட சேர்த்து சடலத்தையும் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுட்டு வந்துருவோன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில சொந்தக்காரங்க எல்லாரும் சௌரபை எங்கன்னு கேட்டப்ப அவர் டூர் போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சிருக்காங்க முஸ்கான். சௌரப் டூர் தான் போயிருக்காருங்கிறத எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக சௌரவோட செல்போனை எடுத்துக்கிட்டு முஸ்கானும் ஷாஹிலும் சேர்ந்து மணாலிக்கு போயிருக்காங்க. அங்க மணாலியில உள்ள பல இடங்கள்ல சௌரவோட செல்போன்ல இருந்து போட்டோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பார்த்த சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அப்ப உண்மையிலேயே சௌரப் டூர் தான் போயிருக்காருங்கிறத நம்பி இருக்காங்க. ஆனா சௌரவ் போனுக்கு எந்த கால் வந்தாலும் அதை முஸ்கான் அட்டன் பண்ணாமலே இருந்திருக்காங்க. ரொம்ப நாளாகியும் சௌரப ஆளையே காணோம். ஃபோன் காலையும் அட்டன் பண்ணாததால சொந்தக்காரங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முஸ்கானை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அவருக்கு ஷாகிலுங்கிறவர் கூட தகாத உறவு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஷாகில் கிட்டையும் முஸ்கான் கிட்டையும் தனித்தனியா நடத்தின விசாரணையில தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரம்மை உடைச்சு அதுக்குள்ள 15 பீஸா இருந்த சௌரபோட சடலத்தை போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. முழு விசாரணைக்கு அப்புறம் முஸ்கானையும் ஷாஹிலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த 6 வயசு சிறுமிதான் அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற நிலையில இருக்காங்க. 4 மாத பெண் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த தாய் திடீரென குழந்தை காணாமல் போனதால் கதறிய பெற்றோர். குழந்தையை கிணற்றில் வீசிக் கொன்ற 12 வயது சிறுமி. 4 மாத குழந்தையை சிறுமி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நாலு மாச குழந்தை யாஷிகாவோட தூங்கிட்டு இருந்த தாய் அகலம்மா இரவு 12 மணிக்கு பாத்ரூம் போறதுக்காக எழுந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல தூங்கிட்டு இருந்த குழந்தைய காணும். அதனால பதட்டமான அகலம்மா கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. மனைவி கத்துற சவுண்டு கேட்டதும் கணவன் முத்து பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருக்காரு. என்னமாச்சு, எதுக்கு அழுறன்னு முத்து கேட்க
பக்கத்துல தூங்கிட்டு இருந்த நம்ம குழந்தைய காணோன்னு சொல்லி கதறி இருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் பதறின முத்து வீட்டுக்குள்ள அங்க இங்கன்னு மகளை தேடி இருக்காரு. ஆனா குழந்தை எங்கேயுமே இல்ல. கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட மகளை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு முத்து. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அகலம்மா முத்து கிட்ட விசாரிச்சிருக்காங்க. குழந்தை காணாமல் போனது எப்படி தெரியும்? உள்தாழ்பால் போட்டு தானே தூங்கிட்டு இருந்தீங்க, உங்க கூட வேற யாரெல்லாம் தங்கியிருக்கா அப்படின்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க. கதவு தாழ்பால் போட்டு தான் சார் தூங்கணும், எங்க கூட 12 வயசான என் அண்ணன் பொண்ணு தான் தங்கியிருக்காங்க, வேற யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு முத்து. சிறுமி எங்க இருக்கான்னு போலீஸ் கேட்க அவ உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அகலம்மா. குழந்தைய காணோம், இவ்வளவு சத்தம் கேட்குது, அப்பவும் அவங்க எந்திரிக்கலையான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க போலீஸ்காரங்க. பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த 12 வயசு சிறுமியை எழுப்பி விசாரிச்சிருக்காங்க. காவலர்களை பார்த்ததும் சிறுமிக்கு கண்ணுல இருந்து சாரையா கண்ணீர் கொட்டி இருக்கு. யாஷிகா எங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் போலீஸ்க்கு சிறுமி மேலதான் முழு சந்தேகமும் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் சிறுமிய 2 அதட்டி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னதை கேட்டு அகலம்மாவுக்கும் முத்துவுக்கும் உயிரே நின்னு போயிருக்கு. ஏன்னா குழந்தைய கொலை பண்ணது சிறுமி தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குழந்தை எங்க என்ன பண்ணுன்னு சித்தப்பா முத்து கேட்டிருக்காரு. அப்போ வீட்டுக்கு வெளியில இருக்கிற கிணத்துல தான் யாஷிகாவை தூக்கி போட்டேன்னு சொல்லியிருக்காங்க 12 வயசு சிறுமி. தமிழகத்தை சேர்ந்த முத்து அகலம்மா தம்பதி கேரள மாநிலம் கண்ணூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி முத்துவோட அண்ணன் இறந்து போயிட்டாரு. இவருக்கு 12 வயசு மகள் உள்ள நிலையில கணவன் இறந்த சில தினங்கள்ல தாயும் வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. அப்பாவும் இறந்துட்டாரு. அம்மாவும் இல்லாம தனியா இருந்த 12 வயசு சிறுமிய முத்துவும் அகலம்மாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. தங்களோட மகள் போலவே சிறுமி மேல பாசத்தை குட்டி வளர்த்துருக்காங்க. அந்த சமயத்துல கர்ப்பமா இருந்த அகலம்மாவுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் பெண் குழந்தை பிறந்திருக்கு. தவமா இருந்து பிறந்த குழந்தைன்னு கணவன் மனைவி குழந்தைய பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க. அதுதான் சிறுமிய கொலையாளியாவே மாத்திருக்கு. சித்தப்பாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, இனிமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, சித்தப்பா சித்தியோட பாசம் நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைச்ச சிறுமி 4 மாச குழந்தைய கொலை செய்ய பிளான் போட்டிருக்காங்க. மார்ச் 17ஆம் தேதி நைட்டு எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அகலம்மாவும் முத்துவோ ஆழ்ந்து தூங்குனதுக்கு அப்புறம் பக்கத்துல படுத்துட்டு இருந்த யாஷிகாவை தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டிருக்காங்க. அடுத்து சிறுமிய சீர்திருத்த பள்ளியில சேர்த்த போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த 21 வயது இளைஞர் ஃபர்தா அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த பயங்கரம். பெற்றோர் கண்முன்னே துடிதுடித்து அடங்கிய மகனின் உயிர். இளைஞரை கொன்றுவிட்டு தண்டவாளத்தில் குதித்து தற்கொலை. வீடு புகுந்து இளைஞரை கொலை செய்த நபர் யார்? கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ததற்கான காரணம் என்ன? இரவு 7 மணி இருக்கும். வழக்கம் போல வீட்டு கிச்சன்ல நின்று நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு பெண். கணவர் பசங்க எல்லாரும் சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இளம் பெண் ஒருத்தங்க சோஃபால உட்காந்துட்டு இருந்த 21 வயசு பெபின் ராஜ் கோம்ஸ கொலவெறியோட கத்தியால குத்திருக்காங்க. கழுத்துலையும் வயிற்றுலையும் ஆத்திரம் தீர வெட்டிட்டு கண்ணுமிக்கிற நேரத்துல கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க அந்த இளம் பெண். தடுக்க போன அவரோட அப்பாவுக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கு. பெத்தவங்க கண்ணு முன்னாடியே பெபின் ராஜ் கோம்ஸ் துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இளைஞரோட அப்பாவை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. கையோட பெபின் ராஜ் கோம்ஸ் உடலையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. வீட்டு வாசல்ல இருந்த சிசிடிவி கேமராவை வச்சு தப்பிச்சு போனவங்களை போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் பர்தா போட்டுட்டு வீட்டுக்குள்ள புகுந்து கொலை பண்ணது பெண் தானா இல்ல யாராச்சும் மாறு வேஷத்துல வந்து கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் சிசிடிவியை ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல பர்தா போட்டிருந்தவங்க ஜென்ஸ் போடுற செருப்பை போட்டிருந்ததை பார்த்த போலீஸ் கொலை பண்ணது ஒரு ஆம்பளை தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து கொலையாளி தப்பிச்சு போன கார் நம்பரை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சு அலர்ட் பண்ண போலீஸ் 2-3 டீமா பிரிஞ்சு தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அப்போ கொல்லம் ரயில் நிலையத்துக்கு வெளியே அந்த கார் நின்றுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து அங்க போனவங்க கார் மட்டும் இருக்கு, இளைஞர் எங்கன்னு சொல்லி ரயில் நிலையம் முழுக்க தேடி இருக்காங்க. அப்போ ரயில்வே ட்ராக்ல
மக்கள் சிலர் கூட்டமா நின்னுட்டு இருந்ததை கவனிச்சவங்க கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அங்க பர்தா அணிஞ்சபடி இளைஞர் ஒருத்தர் ட்ரெயின் மோதி சடலமா கிடந்திருக்காரு. சடலமா கிடக்கிறவன் கொலையாளி தான் அப்படின்னு முடிவு பண்ணவங்க எதுக்காக ரயில் நிலையத்துக்கு வந்தான், எப்படி ரயில் மோதி இறந்தான்னு விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க. முதல் கட்டமா ரயில் நிலையத்துல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல கார்ல இருந்து இறங்கின கொலையாளி ரயில் தண்டவாளத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டது பதிவாகி இருந்துச்சு. அடுத்து அவரோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீஸ் இந்த இளைஞருக்கும் கொலை செய்யப்பட்டவருக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பெப்பினோட பெற்றோர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பெப்பினை கொலை செஞ்சது வேற யாரும் இல்ல, அவங்க அக்காவோட முன்னாள் காதலன் தேஜஸ் ராஜு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கொல்லத்துல வாழ்ந்துட்டு இருந்த மாவட்ட குற்றப்பிரிவு எஸ்ஐயோட மகன் தேஜஸ் ராஜுவும் பெப்பினோட அக்காவும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்ப 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் உருகி லவ் பண்ண 2 பேரும் தங்களோட காதல் விவகாரத்தை அவங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க. தேஜஸ் ராஜுவும் இளம் பெண்ணும் வேற சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பெற்றோர் காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படியே 5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல இளம் பெண்ணுக்கு வேற ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு தேஜஸ் ராஜு கூட பேசுறத குறைச்சிருக்காங்க இளம் பெண். ஏன்னா அவங்களுக்கு அந்த புது ஆபீஸ்ல வேற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தேஜஸ் ராஜுக்கு தெரிய வர இளம் பெண் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்காரு. என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க இளம் பெண்ணோட பெற்றோர். இளம் பெண்ணும் நம்ம காதலை பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன தேஜஸ் ராஜு சம்பவத்தன்னைக்கு இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. கொலவெறியோட வீட்டுக்கு போனவரு காதலிய பழி வாங்கறதுக்காக அவங்களோட தம்பி பெப்பினை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ண கையோட தானும் ரயில் தண்டவாளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இளம் பெண் கிட்டையும் அவங்களோட பெற்றோர்கிட்டையும் காவலர்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க. தாய் தந்தையை இழந்து தவியாய் தவித்த 14 வயது சிறுமி ஆதரவளிப்பது போல் அன்பாக பேசி அநாகரிகமாக நடந்து கொண்ட அத்தை மகன் அறைக்குள் அடைத்து வைத்து பலமுறை நாசம் செய்த கொடூரம். பள்ளிக்கு செல்லும் வயதில் வயிற்றில் கருவை சுமந்த அப்பாவி சிறுமி 6 ஆண்டுகளுக்கு பின் முடிவுக்கு வந்த பாலியல் வழக்கு. குற்றவாளி சிக்கியது எப்படி? நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? தாய் தகப்பன் இழந்து கவர்மெண்ட் ஹோம்ல தங்கியிருந்த 14 வயசு சிறுமிய கிடைக்கிற கேப்ல எல்லாம் தன்னோட பாலியல் இச்சைக்கு பலிகடா ஆக்கின கொடூரனுக்கு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுத்திருக்கு. ராமநாதபுரம் பிரப்பன் வலசையை சேர்ந்த தம்பதிக்கு மொத்தம் 5 பெண் குழந்தைகள். கூலி வேலை செஞ்சு 5 பெண் பிள்ளைகளையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க தாயும் தந்தையும். ஆனா திடீர்னு தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்த்தும் கொஞ்ச நாள்லேயே தந்தை உயிரிழந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா பாரத்தையும் தன்னோட தோல்ல போட்டுக்கிட்ட தாய் கூலி வேலைக்கு போயும் ஒரு சில வீட்டு வேலை செஞ்சும் 5 பிள்ளைகளையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2019 அந்த தாயும் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்து போயிட்டாங்க. தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம 5 பெண் பிள்ளைகளும் தவியாய் தவிச்சிருக்காங்க. பார்த்துக்க யாரும் இல்லாததால 5 பேரும் கவர்மெண்ட் நடத்துற ஹோம்ல, அதாவது ஆதரவற்றோர் விடுதியில தங்கி இருந்திருக்காங்க. தாய் உயிரிழக்கும் போது 5 பேர்ல 2 பேருக்கு மட்டும் 18 வயசுக்கு மேல ஆகி இருந்திருக்கு. அதனால அவங்க ராமநாதபுரத்துல உள்ள ஒரு பிரைவேட் மில்லுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருமே ஆளுக்கு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிக்கிற 3 பிள்ளைகள் மட்டும் ஆதரவற்றோர் விடுதியில தங்கி படிச்சிட்டு இருந்திருக்காங்க. 5 பேர்ல கடைக்குட்டி பொண்ணு ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்திருக்காங்க. மூத்த அக்காள்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா போயிட்டாங்க.
மீதமுள்ள 2 அக்கா கூட ஆதரவற்றோர் விடுதியில தங்கி படிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அப்பாவோட தங்கச்சி வீடு மட்டும்தான். அதனால ஹோம்ல தங்கியிருந்த 3 பிள்ளைகளும் அப்பப்போ தங்களோட அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அத்தை மகன் அருள் நேசன் 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்த 14 வயசு சிறுமி கிட்ட அன்பா பேசி பழகியிருக்கான். அத்தை மகன் தானேன்னு சிறுமியும் முதல்ல சகஜமா பேசி பழகியிருக்காங்க. ஆனா அப்படியே பேசி பேசி ஒரு கட்டத்துல சிறுமி கிட்ட அத்து மீறி நடந்திருக்கான் அருள் நேசன். வீட்டுக்கு வந்தப்போ சிறுமி கிட்ட நைஸா பேசி தனி ரூமுக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இத வெளியில சொன்னா கொன்னு புதைச்சிருவன்னு சொல்லி மிரட்டியும் இருக்கான். அந்த மிரட்டலுக்கு பயந்து போன சிறுமி வேற வழி இல்லாம தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காங்க. விடுதியில இருந்தப்போ ஒரு நாள் சிறுமிக்கு வயிறு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே விடுதியில இருந்தவங்க சிறுமிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ சிறுமிய பரிசோதனை பண்ண டாக்டர் சிறுமி கர்ப்பமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச விடுதி காப்பாளர்கள் சிறுமி கிட்ட என்ன நடந்துச்சு, கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அத்தை வீட்டுக்கு போயிருந்தப்போ அத்தை மகன் அருள் நேசன் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அத்து மீறினதை பத்தி சிறுமி சொல்லியிருக்காங்க. புகார் அடிப்படையில சிறுமிய சீரழிச்சு கர்ப்பமாக்கின அருள் நேசனை ராமநாதபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல கர்ப்பமா இருந்த சிறுமிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதெல்லாம் நடந்தது 2019 ராமநாதபுரம் விரைவு மகளிர் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்த இந்த கேஸ் 6 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. வழக்க விசாரிச்ச நீதிபதி கவிதா அருள் நேசன் மீதான குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபணம் ஆயிருக்கிறதால குற்றவாளிக்கு 3 பிரிவுகள்ல தண்டனை விதிச்சிருக்காங்க. அதாவது 14 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுக்காக 20 ஆண்டுகள், சிறுமிய கர்ப்பமாக்குனதுக்காக 20 ஆண்டுகள், இரத்த சம்பந்தமான உறவுடன் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டதுக்காக 20 ஆண்டுகள்னு மொத்தம் 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த தண்டனைகளை ஏக காலத்துல அனுபவிக்க நீதிபதி கவிதா உத்தரவிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில்.